மோடியும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம். திமுகவில் இணைந்த எஸ்பி வேலுமணி. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தி உள்ளது. மேலும் அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்த பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார். இதற்காக நடிகர் விஜயை தங்கள் அணியில் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் விஜயின் அதீத நிபந்தனையால் கூட்டணி அமையாத சூழல் உருவானது. இதனை அடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திடீரென பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டது. அதிமுக தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தது முக்கிய காரணமாக கூறப்பட்டது. இதனை அடுத்து இனி எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். மேலும் 2024 அக்டோபர் 6 அன்று கன்னியாகுமரியில் நடந்த RSS பேரணியை கொடியசைத்து அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். இது அதிமுகவின் கொள்கை, குறிக்கோள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணாக இருப்பதாக கூறி அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அடுத்ததாக பாஜக நடத்திய இருமொழி கொள்கைக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக திருவள்ளூர் மாவட்ட செயலரையும் நீக்கி அறிவித்தார். ஆனால் காலப்போக்கில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது. மேலும் மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அறிஞர் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சித்து வெளியான வீடியோவையும் பார்த்து எந்தவித கருத்தும் சொல்லாமல் அமைதியாக காத்திருந்தனர். இந்த நிலையில் கோவை பேரூர் ஆதீனத்தில் நடைபெறும் RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவில் தலைவர் மோகன் பகவத், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்றார். RSS அமைப்பின் 100ஆண்டு விழா மற்றும் 24வது பேரூர் ஆதீனம் சாந்திலிங்க ராமசாமி அடிகளார் 100ஆண்டு விழாவையொட்டி பேரூர் ஆதீன மடத்தில் பாரம்பரிய சிவ வேள்வி பூஜை நடைபெற்று வருகிறது. 100ஆண்டு விழா சிறப்பு நிகழ்வாக RSS தலைவர் மோகன் பகவத் சிறப்புரையாற்றினார். விழாவில் பாஜக மாநில தலைவர் நெய்னார் நாகேந்திரன், செல்லத்துறை, அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்துள்ளனர். இந்த நிலையில் RSS பேரணியில் கலந்து கொண்டதற்காக தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது RSS தலைவர் பங்கேற்ற விழாவில் அதிமுக முன்னாள் நிர்வாகி எஸ்பி வேலுமணி பங்கேற்றுள்ளார். எனவே எஸ்பி வேலுமணியை கட்சியில் இருந்து நீக்கப்படுவாரா என அரசியல் விமர்சனங்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆக இப்படியான சூழ்நிலைதான் மற்றொரு தகவலும் கிடைத்துள்ளது. அதாவது இந்த RSS விழாவில் எடப்பாடி பழனிசாமியிடம் அனுமதி வாங்காமல் எஸ்பி வேலுமணி சென்றதாகவும், ஆனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து எஸ்பி வேலுமணியை நீக்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு உள்ளதாகவும், விரைவில் எஸ்பி வேலுமணி நீக்கம் செய்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.